பிஇ பிடெக் சேருவதற்கான விண்ணப்பங்கள் விநியோகித்த முதல் நாளன்றே ஏராளமான மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் வாங்கி சென்றனர். ஜூலை 9ஆம் தேதி முதல் கலந்தாய்வு துவங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிஇ பிடெக் படிப்புகளில் 2012-2013 கல்வியாண்டில் சேருவதற்கான விண்ணப்பங்கள் வெள்ளிக்கிழமை முதல் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவ மாணவிகளின் வசதிக்காக 20 கவுண்டர்கள் திறக்கப்பட்டு விண்ணப்பங்கள் வழங்கப்படுகிறது. விண்ணப்பங்கள் பெறுவதற்காக முதல் நாளன்றே ஏராளமான மாணவர்கள் ஆர்வமுடன் காத்திருந்தனர். நான் இங்க அண்ணா யூனிவர்சிட்டியில பிஇக்காக அப்ளிகேஷன் கொடுக்கறதா இருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் டேவே அப்ளிகேஷன் வாங்கலான்ட்டு வந்திருக்கேன். ரிசல்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நல்ல ரிசல்ட் வரணும்ட்டு. அப்புறம் பிஇல சேர்ந்து கண்டிப்பா லைஃப்ல முன்னேறணுன்ற ஐடியா இருக்கு. நான் இங்க பிஇ ஜாயின் பண்றதுக்காக ஃபார்ம் வாங்க வந்திருக்கேன். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே, அதனால இன்னைக்கே வாங்கிட்டு போறாங்க எல்லாரும். நிறைய கூட்டமா இருக்கு, ஸோ இன்னைக்கு வாங்கிட்டேன் நான். இந்த விண்ணப்பங்களை மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 58 மையங்களில் பெறலாம் என்றும், பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க மே 31ஆம் தேதி கடைசி நாள் என்றும் தெரிவித்த அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் மன்னர் ஜவஹர், பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு ஜூலை 9ஆம் தேதியும், விளையாட்டு மாணவர்களுக்கு ஜூலை 1ஆம் தேதியும், தொழிற்படிப்பு பிரிவு மாணவர்களுக்கு ஜூலை 3ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரையும் கலந்தாய்வு நடக்கும் என்று தெரிவித்தார். 2012ஆம் ஆண்டு இன்ஜினியரிங் மாணவர்களுக்காக அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இன்னைக்கு மார்னிங் 9:30க்கு இஷ்யூ பண்ணோம். மொத்தம் 2 லட்சம் அப்ளிகேஷன் பிரிண்ட் ஆகிருக்கு. 58 சென்டரில் இதை கொடுக்குறது மாதிரி மாணவர்கள் 500 ரூபா கட்டி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கணும். எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்னால் அவங்களுக்கு 250 ரூபா கட்டினா போதும். கவுன்சிலிங்கை பொறுத்தளவுக்கு ஜூலை 9ஆம் தேதி ஜென்ரல் கவுன்சிலிங். அண்ணா பல்கலைக்கழகம், பல்கலைக்கழக கல்லூரிகள், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பொறியியல் கல்லூரிகள், சுயநிதி பொறியியல் கல்லூரிகளில் உள்ள அரசு ஒதுக்கீட்டில் 1,60,000 இடங்கள் உள்ளன. இவ்வாண்டு விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் இடங்கள் ஒதுக்கப்படும் என்றும், கடந்த ஆண்டு 45,000 இடங்கள் காலியாக இருந்தது என்றும் மன்னர் ஜவஹர் தெரிவித்தார்.